ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல மெத்தட்ஸை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். போன வீடியோவில் கிளாஸ்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். கிளாஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ். இப்போ மெத்தட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மெத்தட்ஸ்னா என்னன்னு பார்க்கணும். அதில் இருக்கிற டைப்ஸ் என்னென்னன்றது தெரிஞ்சுக்கணும். இன்பில்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்றது, யூசர் டிஃபைன்டு மெத்தடை எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்றது, இதுக்கான சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மெத்தட்ன்றது பிளாக் ஆஃப் கோட், அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். எதனால் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கோட் ரிப்பீட்டடாக தேவைப்படுதுன்னா அதை நம்ம ஒரு மெத்தடாக எழுதி வச்சுக்கலாம். அது தேவைப்படும் போது அதை கால் பண்ணிக்கலாம். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறது தான் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மெத்தட் அப்படின்ற நேமில் சொல்கிறாங்க. மெத்தடோடைய ஸ்ட்ரக்சர் இது மாதிரி தான் இருக்கும். மெத்தடுக்கு ஒரு ஹெடர் இருக்கும். அந்த ஹெடரில் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிட்டர்ன் டைப், ரெண்டாவது பார்ட் மெத்தடோடைய நேம், மூணாவது பார்ட் இன்புட் பேராமீட்டர்ஸ். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதாவது ரிட்டர்ன் டைப் அவுட்புட் ஆஃப் த மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மெத்தட் எந்த டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ண போதோ அதை நம்ம இங்கே ரிட்டர்ன் டைப்பை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மெத்தடுக்கு என்னென்ன வேல்யூ இன்புட்டாக தேவையோ அதை இந்த இடத்துல பேராமீட்டர்ஸாக நம்ம பாஸ் பண்ணலாம். இந்த ரிட்டர்ன் டைப் சிங்கிளாக இருக்கும். இந்த இன்புட் பேராமீட்டர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு மெத்தட் எத்தனை இன்புட் வேணாலும் எடுத்துக்கும். ஆனால் ஒரே ஒரு அவுட்புட்டை மட்டும் தான் தரும். ஸோ இதுதான் மெத்தடுடைய ஹெடர். இதுக்கப்புறமா ஒரு பிளாக் இருக்கும். ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே இருக்கிற பிளாக்ல தான் இந்த மெத்தட் என்ன ஆக்சுவலாக என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா மெத்தட் டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மெத்தட் ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை மட்டும்தான் பண்ணும், ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை மட்டும்தான் பண்ணும். ஸோ கடைசியில் அது ஒரு வேல்யூவை, அதாவது ஒரு சிங்கிள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இந்த இடத்துல ரிட்டர்ன் டைப்பாக எழுதிருக்கும். ஸோ ஒரு மெத்தடில் ஒரே ஒரு அவுட்புட் வேரியபிள் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். எத்தனை இன்புட் வேரியபிள்ஸ் வேணாலும் அந்த மெத்தட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடுடைய ஹெடர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா மெத்தட் புரோட்டோடைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெத்தட்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று இன்பில்ட் மெத்தட்ஸ், ரெண்டாவது யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ். முதல்ல இன்பில்ட் மெத்தட்னா என்னன்னு பார்ப்போம். ஜாவா ப்ரோக்ராமிங் லைப்ரரியில ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டா ஏற்கனவே இருக்கிற மெத்தட்ஸுக்கு பேர் தான் இன்பில்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இன்பில்ட் மெத்தட்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவுடைய ஏபிஐ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஏபிஐன்றது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அதாவது ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ள என்னென்ன கிளாஸஸ் இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் ஜாவா ஏபிஐ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதனுடைய ஜாவாக்குள்ள என்னென்ன கிளாஸஸ் இருக்கு, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிட்டா நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த இன்பில்ட் மெத்தட்ஸை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஸ்கேனர்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கீபோர்டில் இருக்கிற அந்த டேட்டாவை நம்ம இன்டீஜராக வாங்கிக்கலாம், அல்லது கேரக்டரை வாங்கிக்கலாம், அல்லது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வாங்கிக்கலாம். அதுக்கான மெத்தட்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஜாவா ஏபிஐல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிங்ன்ற கிளாஸுக்குள்ள ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த ஸ்ட்ரிங் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க ப்ரீ டிஃபைன்டாக ஸ்ட்ரிங்ன்ற கிளாஸ்க்குள்ள வச்சுருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் இப்போ ஜே கிரியேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இது பேசிக்காக இருக்கிற வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் ப்ரீ டிஃபைண்டாக டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ப்ரீ டிஃபைண்டாக இருக்கிற அந்த மெத்தட்ஸை கால் பண்ணி கீபோர்டில் டைப் பண்ணுற அந்த வேல்யூவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற சின்டாக்ஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். கிளாஸ் நேம், தென் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு சிம்பிள், தென் நியூ ஆப்ரேட்டர், அகைன் கிளாஸ் நேம், தென் ஆர்குமெண்ட். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டில் கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்குறதால நம்ம என்ன பண்ணோம்னா system.in அப்படின்ற கீவேர்டை நம்ம இங்கே டைப் பண்ணணும். தென் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரீடிஃபைண்டாக இருக்கிற அந்த மெத்தட்ஸ் நம்ம கால் பண்ணலாம். இப்போ எஸ்சின்றது ஆப்ஜெக்ட், அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ன்ற மெத்தட் நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அதை வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிளில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போ கீபோர்டில் டைப் பண்ணுற டேட்டா வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த நெக்ஸ்ட் இன்ட்ன்றது ப்ரீடிஃபைண்டாக இருக்கிற இன்பில்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்கேனர்ன்றது ப்ரீடிஃபைன்டு கிளாஸ், அதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ரீடிஃபைன்டு மெத்தடை கால் பண்ணேன். அதனால என்ன ஆச்சுன்னா நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுற அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஏன்ற வேரியபிளில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளே பண்ணி கரெக்டாக இன்புட் வாங்கியிருக்குமான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேரியபிளை நான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமை நான் வந்து கம்பைல் பண்ணுறேன். இந்த கம்பைலேஷனுடைய ஏதாவது எரர் இருந்தால் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மெசேஜ் வந்துடும். இப்போ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்ன்ற மெசேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பழைய அவுட்புட் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு இப்போ இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்கேனர் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணும்போது கீபோர்ட்லேருந்து நீங்கள் ஒரு டேட்டாவை டைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. நான் இப்போ வந்து 50 அப்படின்ற வேல்யூவை டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த 50ன்ற வேல்யூ இந்த ஆப்ஜெக்ட் வழியாக உங்களுக்கு இந்த இன்டீஜர் ஏல போயிட்டு ஸ்டோர் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ 50ன்றது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரீடிஃபைன்டு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளாக அதை வந்து அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக கால் பண்ணி கீபோர்டில் இருக்கிற ஒரு டேட்டாவை நம்ம இன்புட்டாக வாங்கியிருக்கோம். அடுத்ததா இதே மாதிரி ப்ரீடிஃபைன்டு மெத்தட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஸ்ட்ரிங் கிளாஸ் வச்சு நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் கிளாஸ்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஆப்ரேட்டர், திரும்ப கிளாஸ் நேம், அதுக்குள்ளே நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு இனிஷியல் வேல்யூ நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இந்த S1 ஆப்ஜெக்ட்டுக்கு இனிஷியல் வேல்யூ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இப்போ S1 ஆப்ஜெக்ட்னா S1 டாட் ஆப்ரேட்டர் நான் வச்சு கால் பண்ணும்போது அதுக்கான மெத்தட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கால் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, நான் அதை வந்து ஸ்மால் லெட்டராக மாற்ற போகிறேன். ஸோ ஸ்மால் லெட்டராக மாற்றுறதுக்கு டு லோயர் கேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ திரும்ப ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரிங் S2 கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம S1 வந்து பிரிண்ட் பண்ணலாம், அதே சமயம் S2வையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். S1ல உங்களுக்கு திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு லோயர் கேஸ் அப்படின்ற இன்பில்ட் மெத்தட் மூலமா லோயர் கேஸா நம்ம மாத்திட்டோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், இங்கே பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரிஜினல் கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரெண்டாவது வந்து இதனுடைய லோயர் கேஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நான் கம்பைல் பண்ணிக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணி காட்ட போறேன். ஸோ ரன் பண்றேன். பழைய வேல்யூ உங்களுக்கு டிலீட் ஆகிடும். தென் இங்கே உங்களுக்கு திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், தென் அதனுடைய லோயர் கேஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பிளாக இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், லோயர் கேஸ் லெட்டராக மாற்றிட்டோம். ஸோ இந்த S1குள்ளே வந்து உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. தட் இஸ் இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு இதில் இருக்கிற எல்லா மெத்தடையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தேவைப்படுற இடத்துல என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் தெரியணும், எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியணும்னா ஸோ லென்த் அப்படின்ற ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இன்டீஜர்ன்ற டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த மெத்தடை கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மெத்தட் கால் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1ன்ற ஸ்ட்ரிங்குக்குள்ளே எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ இன்க்ளூடிங் இந்த பிளாங்க் ஸ்பேஸ் அது எல்லாமே கால்குலேட் ஆகிட்டு இந்த ஏன்ற வேரியபிளில் உங்களுக்கு என்ன ஆகிடும், ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஏன்ற வேரியபிளை நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ இதை கம்பைல் பண்ணிக்கிறேன்.
கம்பைலேஷன் நடந்துட்டு இருக்கு. கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது இதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, இந்த ஒயிட் ஸ்பேஸோட சேர்த்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ உங்களுக்கு 23 கேரக்டர்ஸ் இருக்குன்றத மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரீ டிஃபைன்டு மெத்தட் மூலமாக ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிட்டோம், கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ப்ரீ டிஃபைன்டு மெத்தடை, தட் இஸ் ஜாவாக்குள்ளே இருக்கிற இன்பில்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது அதுக்கான கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ணுறது மூலம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த மெத்தட்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை, தட் இஸ் நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்பில்ட் மெத்தட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது யூசர் டிஃபைன்டு மெத்தட், ரெண்டாவது டைப்பான யூசர் டிஃபைன்டு மெத்தடுக்கு நம்ம போகலாம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான மெத்தட்ஸை நாமளே எழுதிக்கிற அந்த டைப்புக்கு பேர் தான் யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ். ப்ரோக்ராமரை டிஃபைன் பண்ணி எழுதுறதால இது வந்து யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு யூசர் டிஃபைன்ட் மெத்தட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு மெத்தடுக்கு நேம் வைக்கும்போது சில ரூல்ஸை வந்து ஜாவால ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக வந்து லோயர் கேஸாக தான் இருக்கணும். ரெண்டாவது லெட்டர் அல்லது அதுக்கப்புறம் வர அந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கலாம்னா கேபிட்டல் லெட்டராக இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இந்த சிம்பிளோட உங்களுடைய ஃபங்க்ஷன் நேம் வந்து முடியணும். இதுக்குள்ள தான் வந்து ஃபங்க்ஷனுடைய ஆர்குமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாஸ் பண்ண போகிறோம். ஸோ வேலிடான ஃபங்க்ஷன் நேம், அதாவது மெத்தட் நேம் எப்படி இருக்குன்றது இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே நேம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதில் வந்து 2 வார்த்தைகள் இருக்கு. இந்த 2 வார்த்தையில முதல் வார்த்தை கண்டிப்பாக, தட் இஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே உங்களுக்கு என்ன இருக்கணும்னா லோயர் கேஸாக தான் இருக்கணும். ரெண்டாவது வார்த்தையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒயிட் ஸ்பேஸ், பிளாங்க் ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. ஸோ இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட் பாருங்க, இதில் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. அதனால வந்து இது லோயர் கேஸாக மட்டும்தான் இருக்கு. இதனுடைய ரிட்டர்ன் டைப் வந்து ஃப்ளோட்டிங் டைப் டேட்டா டைப். இதனுடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வந்து இன்டீஜர் டோட்டல் அப்படி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா இது எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணல, அது எம்டியா ரிட்டர்ன் பண்ணுறதுல வாய்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி எந்த ஆர்குமெண்ட்ஸுமே வாங்கலைன்னா நம்ம இந்த இடத்துல எம்டியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு மெத்தடை கிரியேட் பண்றதுக்கான, தட் இஸ் அது மெத்தடுக்கான நேம் வைக்கிறதுக்கான ரூல்ஸ். அடுத்ததா ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல வந்து நான் வந்து 2 மெத்தட் நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டிஸ்பிளேன்ற மெத்தட். இந்த டிஸ்பிளேன்ற மெத்தட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதுல, அதனால இதனுடைய அவுட்புட் வந்து வாய்ட், எம்டியா இருக்கிறதுனால வாய்டுன்னு போட்டிருக்கோம். இந்த டிஸ்பிளே மெத்தடுக்கு எந்த இன்புட்டுமே இல்லாதனால வந்து எம்டியா இந்த இடத்துல இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிஸ்பிளே மெத்தடுக்குள்ள உங்களுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கு. இப்போ ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த அடிஷன்ற மெத்தட் வந்து உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதனால இந்த அடிஷன்ற மெத்தடுக்கான ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜர் நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து 2 இன்புட் வேல்யூவை எடுத்துக்க போது, அதனால இதனுடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து இன்டீஜர் எக்ஸ், இன்டீஜர் ஒய் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இப்படி நம்ம ஓனா கிரியேட் பண்ற அந்த மெத்தடை எப்படி நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ள கால் பண்றது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இதுல இது கிரீன் கலர்ல இருக்கிறது தான் வந்து மெத்தட் கால் பண்ற ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்பிளே அப்படின்ற மெத்தட் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி கால் பண்றேன்னா அதனுடைய நேம், மெத்தட் நேம், தென் அதனுடைய ஆர்குமெண்ட்ஸ். இதுல டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா எந்த ஆர்குமெண்ட்டுமே இல்லை, அதனால இந்த இடத்துல நான் ஆர்குமெண்ட் லிஸ்ட் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி டிஸ்பிளேல வந்து வாய்ட் என்ற ரிட்டர்ன் டைப் இருக்கு, அதாவது ரிட்டர்ன் டைப் வந்து எம்டியா இருக்குது, அதை மென்ஷன் பண்றதுக்காக வாய்ட்னு கொடுத்துருக்கோம். அதனால நம்ம டிஸ்பிளேக்கு முன்னாடி எந்த வேர்டுமே நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா போட தேவையில்லை. இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட் பாருங்க, இந்த ரெண்டாவது மெத்தட் வந்து இன்டீஜர் வேரியபிளை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அப்போ இந்த மெத்தடை நீங்க கால் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், அதாவது ஒரு வேல்யூவை கொடுக்கும். ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு இன்டீஜர் வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்டீஜர் சின்னு நான் இங்கே ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ சி ஈக்குவல் டு அந்த மெத்தடை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கே கால் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடை கால் பண்ணும்போது இதில் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸை நான் இங்கே என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதுதான் வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு மெத்தட் காலிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ யூசர் டிஃபைன்ட் மெத்தடை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கான ஒரு டெமோ ப்ரோக்ராமை வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் அந்த ஜே கிரியேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நான் வந்து புதுசாக வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ண போகிறேன்.
டெமோ கிளாஸ் அப்படின்ற நேம்ல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள நான் என்ன பண்றேன், 2 மெத்தடை நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இந்த மெத்தட்குள்ள வரும் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் போட போறேன். இப்போ நான் இன்னொரு யூசர் டிஃபைன்டு மெத்தட் எழுத போறேன். இப்போ void displayன்றது ஒரு யூசர் டிஃபைன்ட் மெத்தட். இந்த மெத்தட் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாக்ஸை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுது, டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ. ஸோ இப்போ இந்த டெமோ கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் நாம என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். ஸோ டெமோ கிளாஸ்ன்றது நார்மலா கிரியேட் பண்ண கிளாஸ். இதுக்குள்ள நார்மலா கிரியேட் பண்ண மெத்தட் நம்ம எழுதியிருக்கோம். அதை நம்ம இப்போ கால் பண்ணணும். கால் பண்ணணும்னா மெத்தடை கால் பண்ணணும்னா இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நேம் நான் இங்கே போட்டுக்கிட்டேன், நியூன்ற கீவேர்ட், திரும்ப டெமோ கிளாஸ், இந்த ஆர்குமெண்ட்ல எம்டி ஆச்சு. இப்போ டிசின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா இந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். ஸோ டிஸ்பிளேன்ற ஒரு மெத்தட் நம்ம எழுதின மெத்தட் இருக்கு. ஸோ இதை நம்ம ரன் பண்ணால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மெயின் மெத்தட் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ உங்களுக்கு இந்த டெமோ கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டிஸ்பிளேன்ற மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு கம்பைல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ கம்பைலேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ப்ரீவியஸ் அவுட்புட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு யூசர் டிஃபைன்ட் மெத்தட், தட் இஸ் நமக்கு தேவையான ஒரு மெத்தடை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாமளே வந்து உருவாக்கிக்கலாம். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மெயின் மெத்தட்குள்ள அதுக்கான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மூலமா அந்த மெத்தடை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் மெத்தட்னா என்னன்னு பார்த்தோம், மெத்தட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், இன்பில்ட் மெத்தட்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம், நமக்கு தேவையான மெத்தட்ஸை எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கான சின்டாக்ஸ், அந்த மெத்தடுக்கு நேம் வைக்கிறதுக்கான ரூல்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இதுக்கான டெமோ ப்ரோக்ராம்ஸை நான் உங்களுக்கு இப்போ ரன் பண்ணியும் காமிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.